கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த கூட்டத்துடைய என்ன சொல்ல வந்திருக்காங்க? வணக்கம், என்னுடைய பெயர் மானசா. நான் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். இந்த கூட்டம் வந்து பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. பெரியாரை போற்ற வேண்டும் என்பதை விட யார் பெரியார் என்பது தான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த கூட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக தான் இன்றைக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, பெரியாரை பேணாது ஒழுகீர், பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவ பெருமகனார். அதாவது பெரியார்களை நம்ம வந்து போற்றவில்லை என்றால் அவர்களாலேயே ஒரு பெரிய துன்பம் வரும் என்கிறார். இந்த குரலை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக உண்மையான பெரியார்களை, இந்த தமிழினத்திற்காக போராடிய உண்மையான பெரியார்களை போற்றாததன் விளைவு இன்றைக்கு அவர்கள் முன் பெரிய துன்பம் வந்து நிற்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அதாவது என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானும் அவர்களுக்கு பெரிய துன்பமாக வந்து நிற்கிறார். அதனால அந்த அச்சத்தினால அவதூறுகளை அள்ளி நம் மீது வீசுகிறார்கள். நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் அவதூறுகளுக்கு அஞ்சி போக நாங்கள் சாதாரண ஓநாய் கூட்டம் அல்ல, உங்களை போன்ற திராவிட ஓநாய் கூட்டம் அல்ல. நாங்கள் மாறாக இந்த நிலத்தில், அதாவது இமயம் வரை கொடிநட்டு சென்ற அரசாண்டை எங்களுடைய பாட்டன் ராஜராஜ சோழன், அந்த சோழனின் வாரிசுகள் நாங்கள். ஈழத்தில் எந்த ஒரு சமரசமுமின்றி களத்தில் நின்று போராடிய எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அவதூறுகளுக்கு நாங்கள் அஞ்சி போக மாட்டோம். இப்போ ஒவ்வொரு முறையுமே வந்து நம்ம பார்க்கிறோம், திராவிட கட்சிகள், திராவிட ஆட்சியாளர்கள் வந்து ஈவேரா என்ற அந்த ஒருவரை மட்டும் பெரியார் என்று சொல்லி கொண்டு வராரு. ஆனால் நாங்கள் அதை முற்றிலுமாக எதிர்க்கிறோம். உண்மை என்ன அப்படின்னா, அவரும் போராடினார் என்பதை தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள், எங்கள் தமிழினத்திற்காக உண்மையாக தமிழினத்திற்காக போராடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தான் எங்களுடைய போற்ற வேண்டிய ஒரு பெரியார்களாக இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வந்து ஈவேராவை நாங்கள் வந்து ஒரு போராடினார், அவரும் போராடினார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர அவரை நாங்கள் வந்து முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா இப்போ வந்து அவர் இப்போ ஒரு மொழியில இந்த வளம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வளங்கள் நிறைந்த மொழி தான் தமிழ் மொழி. அந்த மொழியை ஒருவர் இகழ்ந்து இழிவாக பேசுகிறார். அவர் உங்களுக்கு பெரியார் என்றால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பேசிய எங்களுடைய பாட்டன் பாரதி எங்கள் பெரியார். அதே போல இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ வந்து சமூக நீதி என்றாலே ஈவேரா தான் என்கிறார்கள். ஆனால் கீழ்வெண்மணியில் ஒரு பெரிய கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவம் என்பது வந்து இன்றைக்கு வரைக்குமே கேட்டால் நம்மளால உறக்கம் வராது. அந்த சம்பவம் நடந்தபோது வாயை பொத்தி கொண்டு உட்கார்ந்திருந்தவர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஈவேரா. அவர் உங்களுக்கு பெரியார் என்றால் உண்மையான சமூக நீதியையும் சாதி ஒழிப்பையும் சமூக புரட்சியையும் இந்த நிலத்தில் நிகழ்த்திய எங்களுடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் எங்கள் பெரியார் என்கிறோம். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மொழிப்போர் ஈகியர்கள். அந்த மொழிப்போர் ஈகியர்களை தவறாக பேசி அவர்கள் சாக வேண்டும் என்று பேசியவர் தான், அவர்களை கொல்ல வேண்டும், சுட்டுக் கொள்ளாமல் என்ன செய்கிறீர்கள் என்று பேசியவர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஈவேரா. ஆனால் இஸ்லாம் எங்கள் வழியாகும், இன்ப தமிழே எங்கள் மொழியாகும் என்று பாடினார், என்று முழங்கினார் எங்களுடைய தாத்தா காகிதம் இல்லத். அவர் எங்களுடைய பெரியார். எனவே சீமானவர்கள் உங்களுக்கு பிடிக்கிறது காரணம் என்ன? உங்க பேச்சு முழுக்க தமிழ்ல இருக்கு. காரணம் எங்க இருந்து மாறுச்சு? இல்ல, இது வந்து முற்றிலுமாக என்னுடைய பேச்சு தமிழ்ல மாறினதுக்கு காரணம் வந்து என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் தான். ஏன்னா அவருடைய பேச்சுக்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக நான் வந்து முதல் முறை கேட்டேன். அப்போ வந்து பிற கட்சிகள் சொல்லுகின்ற அந்த கொள்கைகளை பார்க்கும்போது தமிழ் தேசிய கொள்கை என்று என்னுடைய பெரியப்பா எடுத்து வருகிறார். அந்த கொள்கை வந்து முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கு. அதாவது தமிழர் நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிறார். இதுவரை எந்த ஒரு திராவிட ஆட்சியாளருக்குமே தமிழன் இல்லை என்று அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் மீது ஈர்ப்பு கொண்டு அதுக்கப்புறம் கட்சியில் இணைந்து தொடர்ந்து இன்றைக்கு வந்து செயல்பட்டு வர நிறைய கூட்டங்கள். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே இணைஞ்சிட்டேன். ஏன்னா பள்ளி காலத்திலேயே வந்து எனக்கு அப்போதான் நம்ம வந்து தெரியுது, நம்ம வந்து அரசியல் என்பது சாக்கடைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது சாக்கடையில் இறங்கி நம்ம வந்து தூய்மை செய்யணும் அப்படின்னு சொன்னது வந்து நம்ம எத்தனை நாள் விலகியே நிற்கிறது. நம்ம விலகி நின்னதுனால தான், அதாவது என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் விலகியே நின்னதுனால தான் இன்றைக்கி வந்து எவனோ வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், வாக்கு செலுத்துற மாதிரி இருக்குன்னா அவங்க வாக்கு செலுத்திருப்பாங்க. அது யாரா? அது வந்து காரணம் என்ன? அவங்க யாருக்கு? அவங்க திராவிட கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க. ஏன் வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க
அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்து வளர்ந்த அந்த இடம், அந்த சூழல், பொருளாதார சிக்கல். இப்போ வந்து நம்மலாம் எப்படின்னா நடுத்தர வர்க்கம் என்கிறோம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய வர்க்கமாக தான் என்னுடைய குடும்பத்தில் பெரும்பாலான குடும்பங்களுமே இன்றைக்கு வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தினம் தினம் வந்து பொருளாதார தேவை என்பது தான் இங்கே வந்து தொடர்ச்சியாக இருக்கே தவிர, அப்போ வந்து அவங்களால வெளியில் வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியலை. சமூக பிரச்சனைகள் குறித்து அவங்களால சிந்திக்கவே முடியாத அளவுக்கு செய்து வைத்தது யார் அப்படின்னா இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான். இப்போ மாறிட்டாங்க. இப்போ எங்கள் குடும்பம் முழுக்க முழுக்க இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து அவர்களுமே வந்து தொடர்ந்து கூட்டங்களுக்கெல்லாம் வராங்க. எனக்கு வந்து ஒரு உதவியாக ஒரு பேராதரவு தராங்க. அப்போ வந்து எனக்கு 15 வயது, இப்போ வந்து 20 வயது. அது அவரோட காணொலியை பார்த்தாலே அவரோட இப்போ வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குறோம். பார்க்கும்போது இவரோட காணொலி, இவரோட பேசுகிற அந்த ஒரு பேச்சு எல்லாமே வந்து வேறுபட்டிருக்கு. அதுதான் முற்றிலும் காரணம். நானே வந்து பேசுவேன். இப்போ வீட்டில் என்னென்னா பெரியப்பாவை பார்த்ததுக்கு பிறகு வீட்டில் முழுமையாக பேசுகிறது வந்து அரசியல் மட்டும்தான். ஒவ்வொரு நொடியுமே அரசியல் மட்டும்தான் பேசுவோம். அது பெரியப்பா எங்கே போகிறார், என்ன செய்கிறார், என்ன சொல்கிறாரு. அதோட இப்போது பிற கட்சிகளை பார்க்குறோம். இப்போ புதிதாக வந்த ஒரு நடிகரின் கட்சி, அப்போ அவரோட கட்சியை பார்க்குறோம். அந்த பிள்ளைகள் எதை பார்க்குறாங்க அப்படின்னா அவரோட ஆடியோ லான்ச் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதிதாக சமூக புரட்சியை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள். இப்போ வந்து ஆண் பெண் நிகர் அப்படின்னு அதை வந்து வெறும் வாய் சொல்லாக சொல்லாமல் அதை வந்து நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டுறாரு. அது என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள். ஏன்னா நம்ம வந்து பெண்ணியம் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்தேன். பெரியாரையெல்லாம் முன்னாடி வந்து நான் பெரிய அளவில் பார்த்தேன். ஏன்னா பெண்ணியத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தார். நிகழ்காலத்தில் அரசியல் களத்தில் நிகழ்த்தி அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுத்தது வந்து என்னுடைய பெரியப்பா சீமானவர்கள் தான். அதனால் நம்ம வந்து நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறோம். அந்த கட்சியிலையும் இணைஞ்சிருக்கோம்.